இன்ஸ்டாவில் ஒரு டிஎம் வந்துச்சு. என்னென்னு ஓப்பன் பண்ணால் ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ரோ, நானும் ஒரு பொண்ணு ஒரு 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணிச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கல. அந்த பொண்ணு வேறு கேஸ்ட்டு, நாங்கள் வேறு கேஸ்ட்டு. ஸோ தட் எங்கள் கல்யாணத்துக்கு வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. என்னை லவ்யும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க பேரண்ட்ஸு. பிளாக்மெயில் பண்ணி என் ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. அதுலேருந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி 3 months ஆகுது ப்ரோ. பட் ஆனால் அந்த பொண்ணு என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்குது ப்ரோ. நான் என்ன பண்ணுறது ப்ரோன்னு ஒரு டிஎம் வந்துச்சு. ஏன்டா அப்படி தான் எனக்கு மைண்டில் போகும்போது. லவ் பண்ணால் பொண்ணு, லவ் பண்ணுற பொண்ணு பல பையன் உண்மையாக இருந்தால் பொண்ணு விட்டு போயிடுது. பொண்ணு உண்மையாக இருந்தால் பையன் விட்டு போகிறான். இது 2மே உண்மையாக இருந்தால் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்கன்னா கடைசியில் ஏதாவது ஒன்று ஆகி இப்போ கடவுள் ஒத்துக்க மாட்டுறாரு. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு உனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேது. கடவுள் ஒன்று இருக்காரா? இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த 3 விஷயத்துலையும் மாற்றி அடி வாங்குறதுன்னா ஃபீலிங்ஸ். இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்க ஒரே விஷயம் ஃபீலிங்ஸ் மட்டும்தான். ஸோ யாரோட ஃபீலிங்லேயும் நீங்கள் விளையாடாதீங்க. யாருக்கும் ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸை எமோஷனாக கொடுத்துடாதீங்க. ஃபீலிங்ஸ் ஹாப்பி எமோஷனாக இருக்கணும். எண்டிங் ஹாப்பி எண்டிங்காக மட்டும்தான் இருக்கணும். உங்கள் சேட் எண்டிங் ஆச்சுன்னா அது ஹர்ட்ஸ் லாட்ஸ்.